Hey!
தன்னை நாளை நானண்ணா நை நான நானே நானே நானண்ணாம் என்ன செய்துவோம் நாங்கள் கன்னிமார்களே எங்கு இல்லையோ பெண் குழந்தை எங்களுக்குமே கண்ணல் மொழியரே நல்ல காவின் வெளியரே கரத்தில் எடுக்க பெண் குழந்தை இல்லை இல்லையே மங்கையர்களே நீங்கள் மகனையார்களே ஆட ஒரு குழந்தை இல்லையா இளைதலைக்கவே நல்ல கண்ணி வாக்கியம் இப்போ கேட்ட வரம் தந்தரும் கண்ணியார்களே எந்தந்துயரமே எங்கள் சிந்தையளவே ஏறியாட ஒரு குழந்தை நடந்ததுமே தெய்வலோகத்தில் வாழும் வேறு சிகளே சிந்தை மகிழ்ந்தே குழந்தை அருள வேண்டுமே மோகினே நல்ல ராஜேந்திரத்தினே இப்ப நாடியில் எழுதபாரம் பணிந்து போற்றினோம் எட்டு நாளிலே வெண்குழந்தையே போய் இன்று வருவேடா அன்பியாகையே அன்னை நானனாம் தன்னை நானை நானனாம் தன்னை மாறே அங்கை மாறே அண்ணருடன் தானே அண்ணருடன் தானே அதிசயமா கிளம்பெடுத்த செல்வமர அண்ணா கைகள் வீசி நடங்கடங்கி ஒற்றுமையாய் கானகத்தில் கிழங்கெடுக்க செல்வோம்
ஒதுக்கி நாம் எல்லோரும் கந்தகடி வேடவரை தீனம் துதித்து ஆவலுடன் பெற்றீரனையே நாம் எல்லோரும் அன்புடனே நாடகத்தை பூர்த்தி செய்து செண்டினையை கையில் எடுத்து நாம் எல்லோரும் பசுந்தினையை கையில் எடுத்து நாம் எல்லோரும் பழனிமலை ஆண்டவனை தீனம் தொழுது சொல்லறிய நல்லது நம்மா சோமவாரம் சுக்கிரவாரம் காவலுக்கு ஆன நேரம்மா அடி பிடித்து கிளிகளும் குருவிகளும் கொடியில் கண்டு கானகத்தில் பயிர் வளர்த்து அதை நாய் நாரி சிங்கம் போலி கரடிகளும் ஆடித்து கண்டு கானகத்தில் துணி வேண்டாம் ஆணையத்தில் குடிவீரத்தை காத்திருந்து காவல் செய்யும் அப்படிங்கறது நமக்கு தெரியும். நம்ம எல்லாரும் நினைச்சிருப்போம் நம்ம ஊர்ல ஊசிமணி பாசிமணி வாங்கலையோ சாமியோ, அந்த குருத்தி இல்ல, இவ ராஜா வீட்டு குரத்தி. ராஜா வீட்டுல இளவரசியா வளர்ந்த குரத்தி. ஆனா குரத்தி வயிற்றில் பிறக்காத குரத்தி. குரத்தி வயிற்றில் பிறக்காத குரத்தி, ஆனால் வள்ளி குரத்தி. அந்த கதை எப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த காலத்துல நம்ம தரையில, அதாவது சமவெளியில இருக்கிற ராஜாக்கள் எந்த அளவுக்கு பேர் வாங்கி இருந்தாங்களோ, அதாவது சேர சோழ பாண்டிய மன்னர்கள் அப்படிங்கற பத்தி தான் நமக்கு தெரியும் இல்லீங்களா? அவங்களுக்கு சரிசமமா மலைகளில அங்க வாழ்ற மக்கள், இங்க நம்ம சொல்றது குறவன் குரத்தி, அவங்களும் ராஜாங்கம் வச்சிருந்தாங்க, ராஜா ராணியா இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு வேள்விமலை அப்படிங்கிற ஒரு பகுதியை சார்ந்த மன்னன் தான் நம்பிராஜன் நங்கை மோகினி. அவங்களுக்கு 7 ஆண் மக்கள், அதாவது 7 ஆம்பளை பசங்க. இந்த காலத்துல எல்லாம் ஆம்பளை பசங்க பிறந்துட்டா அடடடடா பேரின்பம், போன ஜென்மத்துல நம்மளா புண்ணியம் பண்ணிருக்கோம். இதே பொம்பளை புள்ள பிறந்துச்சுன்னா, எங்க அப்பா அப்பத்தா காலத்துல ஏதோ பாவம் பண்ணிட்டாங்கன்னு எனக்கு ஒரே பொம்பளை பிள்ளையா பிறக்குது சொல்லுவோம் இல்லைங்களா? சொல்லுவோமா இல்லைங்களா? ஆனா நம்பிராஜன் நங்கை மோகினி காலத்துல ஒண்ணு இல்ல, வரிசையா 7 ஆம்பளை புள்ள பிறந்துமே நங்கை மோகினிக்கு மனசுல குறை தீரல. ஐயோ, நான் பண்ண பாவமோ, எங்க முன்னோர்கள் பண்ண பாவமோன்னு தெரியலையே, எனக்கு ஒரே ஆம்பளை பிள்ளையா பிறக்குது. ஏங்க, நான் என்னதாங்க பண்ணட்டும், எனக்கு ஒரு பொம்பளை புள்ள இல்லையே, நான் பாவின்னு பேசுறாங்களே. கேட்டீங்களா? பொம்பளை புள்ள இல்லைன்னா பாவியா? இன்னைக்கெல்லாம் பொம்பளை புள்ள பிறந்துட்டா அடப்பாவி, பொம்பளை புள்ளைய பெற்றுட்டாலேன்னு சொல்றாங்க. காலம் மாறும், பெண்கள் பெற்றால் தான் அவ மகாராசி மகாலட்சுமி அப்படிங்கிற பேர் கூடிய வரையில் நிலைச்சு நிற்கும். இந்த மாதிரி நம்பிராஜனுக்கும் நங்கை மோகினிக்கும் பெண் பிள்ளை இல்லையே அப்படிங்கிற வருத்தம் போக்க என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நமக்கு கடைசி வழி தெய்வம் தான் துணை இல்லைங்களா? வா, ஈஸ்வரன் கிட்டயே போய் வர வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி 2 பேருமே தவசு செய்ய போறாங்க. அவங்க ராஜா ராணியா இருந்தாலுமே கூட அது மண் மேலதான். நம்ம தெய்வங்களுக்கு எல்லாருமே சமந்தான் இல்லையா? ஆலமரத்தடியில ரொம்ப கடுமையான தவம் புரியுறாங்க. நம்ம ஈஸ்வரன் அப்பவும் வரல. ஊசி முனை மேல நின்னு
9 நாள் தவசு செஞ்சும் சிவனார் மனமிறங்கல. பிறகும் கூட 2 பேரும் மனம் தளராம பொட்ட புள்ள பிறந்தாதான் ஆச்சு அப்படின்னு தவம் பண்ணிட்டு இருக்காங்க. சிவன் பாக்குறாரு, ஏமா பார்வதி, யார் இவங்க? நானும் பார்த்துட்டே இருக்கேன், சும்மா நோய் 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 நோய்னு தவம் பண்ணிட்டே இருக்காங்க, என்னை கூப்பிட்டுட்டே இருக்காங்க. சரி என்னன்னா போய் கேட்போமே அப்படின்னு கேட்டா, சாமி எனக்கு ஒரு பொட்ட புள்ள வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா இதுக்குதான் இத்தனை கஷ்டப்பட்டீங்களா? உங்களுக்கு வந்து வயிற்றுல வந்து பொட்ட புள்ள பிறக்காது, ஆனா இவ்வளவு கஷ்டப்பட்டு தவம் பண்ணிட்டீங்க இல்லையா? எப்படியாச்சும் நான் உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை கொடுத்துறேன், நீங்க உங்க ஊருக்கு போய் உங்க தினசரி வேலைகளை பாருங்க, பெண் குழந்தை உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரன் வரம் கொடுத்துட்டாரு. சரி, ஈஸ்வரனே வரம் கொடுத்துட்டாரு, நமக்கு பெண் குழந்தை கிடைத்தால் சந்தோஷம் அப்படிங்கிற ஆனந்தத்துல இவங்க 2 பேரும் வேலுமலைக்கே திருப்பி வர்றாங்க. வந்து அரண்மனையில வந்து 7 மக்களை பெற்றிருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, நாங்க ஈஸ்வரன் கிட்ட வரம் வாங்கியிருக்கோம், நடக்கிறது நடக்கட்டும், நீங்க போய் நம்மளுக்கு உணவு பொருள் சேகரிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்றப்போ அண்ணன்மார் எல்லாமே வந்து எல்லாரும் கூட்டமா சேர்ந்து காட்டுல கிழங்கு, தேன், திணை மாவு இதெல்லாம் சேகரிக்க போறாங்க. அந்த மாதிரி போறப்பதான் ஒரு வள்ளிக்குழியில வந்து சத்தம் கேட்டிருக்கு, குவா குவா குவான்னு கத்திட்டே இருந்திருக்கு. நம்ம வள்ளி பாருங்க, அப்பவே சவுண்டோட தான் வந்திருக்கா. அண்ணன்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம், ஆஹா அம்மா இப்பதான் சொல்லி அனுப்பிச்சாங்க நமக்கு ஒரு தங்கச்சி பாப்பா கிடைக்கும்னு, வந்த உடனே கிடைச்சிச்சுடா. 7 அண்ணன் இல்லையா, ஒரே ஒரு தங்கச்சி, சந்தோஷமா தூக்கிட்டு வந்து ரொம்ப சந்தோஷமா இந்த நீராட்டி நீர் துவட்டி பாடல் கேட்டீங்க இல்லைங்களா? அதாவது ஒரு மான் வந்து மான்குட்டி ஈனுனது, நம்ம பரமேஸ்வரன் வந்து வரம் கொடுத்திருக்காரு இல்லையா, அதனால மான்குட்டி பெண் குழந்தையா மாறிடுச்சு. அந்த அதிசய பிறவிய கூட்டிட்டு வந்து தங்கச்சியா வளர்க்கலாம்னு எடுத்துட்டு வராங்க. பிறந்த குழந்தை இல்லையா, இன்னைக்கு அம்மா வீட்டுல புள்ள பிறந்தா அடிக்கடி அம்மா வீட்டுக்கு போகும், ஆஸ்பத்திரியில புள்ள பிறந்தா ஆஸ்பத்திரிக்கு தான் அடிக்கடி போகும். குழந்தை பிறந்தனே என்ன பண்றாங்க, நமக்கு பிறந்தது பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையாங்கிறது எல்லாமே வந்து டாக்டர்லாம் சொல்ல மாட்டாங்க, நர்ஸ் தான் சொல்லுவாங்க இல்லையா. அங்க நர்ஸ்லாம் இல்ல, டாக்டர் குழந்தை எடுத்துட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா கிட்ட கொடுத்து குழந்தை குளிப்பாட்டி அந்த பொட்டு வச்சு சீராட்டி தாளாட்டி எல்லாமே வந்து ஒரு பொம்மை, அண்ணன்கள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், கைக்கு ஒரு பொம்மை கிடைச்சிச்சு, சந்தோஷமா வளர்த்திட்டு இருக்காங்க. நம்ம வள்ளியும் 12 வயசுல வந்து பெரிய பெண் ஆகிட்டா. சரிங்களா? இதுக்கப்புறம் நமக்கு வந்து பெரிய பொறுப்பு இருக்கே, தங்கச்சி வளர்ந்துட்டா, இனி அவளை கட்டி கொடுக்கறதுக்கு நமக்கு நிறைய செல்வம் வேணும், சீர் கொடுக்க நிறைய செல்வம் வேணும், உணவு பொருட்கள் எல்லாம் நிறைய வேணும், அப்பதான் தீபாவளிக்குள்ள பலகாரத்தை சுட முடியும். அதனால அப்போ மலையில வந்து இந்த மாதிரி வந்து சமதளமா இருக்காது, மேடும் பள்ளமா இருக்கு இல்லைங்களா. அப்போ அந்த பள்ளத்தையும் மேட்டையும் சீர் பண்ணி சிறையெல்லாம் ஒதுக்கி நாம பயிர் வளர்க்க போலாம் அப்படிங்கிற வரைக்கும் அண்ணன்கள் ரெடி ஆயிட்டாங்க. சரிங்களா? இது வரைக்கும் கதை கேட்டாச்சு. இனி அண்ணன்கள் எல்லாம் தங்கச்சி எப்படி வளர்த்துறாங்க, குழந்தையா இருக்கையில சீராட்டி தாளாட்டினாங்க, பெரிய பிள்ளையாயிட்டா, பொம்பளை பிள்ளைங்களுக்கு இனிமே தானே கஷ்டமே. வள்ளியும் கஷ்டப்பட்டா, எப்படி கஷ்டப்பட்டா அப்படிங்கறத இனி பாக்கலாங்க. செய்தா